ஏப்பா அமுல் பேபி, தேவையா உனக்கு இதெல்லாம்? உங்க பார்முலா என்ன? போனோமா நாடாளுமன்றத்துக்கு, போனோமா நேருவை நெரிச்சோமா, இந்திரா காந்திய பிரிச்சோமா, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்திய கொஞ்சம் அடிச்சோமா, ராகுல் காந்திய விழுந்து கடிச்சோமா, இதுதானே உங்க பார்முலா? என்ன புதுசா தெலுங்கானா பக்கம் திரும்பி இருக்கிய? தப்பி தவறி கூட தெலுங்கானா பக்கம்ல போயிடாதீங்க சார். இந்த தேஜஸ்வி சூர்யான்னு ஒருத்தர் நல்ல முழு முழுன்னு இருப்பாப்ல மனுஷன். உண்மையில அந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கறதுக்கு அடிக்கவே மனசு வராது. அதாவது கோமாவை கூட பார்த்து பேசுறதுக்கு தெரியாது. ஆனா அந்த மூஞ்சிய பாக்குறப்ப அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தையெல்லாம் வருது இல்லையா, ஏன் இப்படி பண்ணாப்புலன்னு இது வரைக்கும் எவனுக்குமே தெரியல. தெலுங்கானா பக்கம் போனீங்கன்னா தெரு தெருவா கூப்பிட்டு வச்சு இந்த வடிவேலனை தூக்கிட்டு போய் வச்சு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. வாயிலிருந்து வந்து விழுந்த வார்த்தைகள் அப்படி சாதாரணமா. அதாவது பாகிஸ்தான் காரணம் திட்டினாங்கன்னு வைங்கள, அவன் வந்து இங்க ஒன்றும் பார்லிமெண்ட்ல பேச போறது இல்லை, அவங்கள பத்தி யாரும் கேட்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அது தெரிய போறது இல்லை. ஆனா நீ உள்ளூர்காரனை வச்சு பேசுற பத்தியா, அங்கேதான் தம்பி சிக்கிக்கிட்ட. அதான் எல்லாரும் ஒரு பக்கமா டிராவலிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீலிமிட்டேஷனுக்காக. ஆனா இவரு எல்லாரும் போறப்ப நம்மளும் போனோம் அப்படின்னா நம்ம எப்படி தனியா தெரிவாங்க? நம்ம புகழ் மேல வரணும்ல. அடுத்த பாசக தலைவர் இருக்காரு, இளம் தலைவர், தெரியணுமா தெரியக்கூடாதா? அதுக்காக நாம ஏதாச்சும் செய்வோமே அப்படின்னு சொல்லி தலைவர் புதுசா ஒரு ஐட்டத்தை கொண்டாந்து தள்ளி இருக்காப்புல. யாரு? ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல. டீலிமிட்டேஷனுக்கு எல்லாருமே, அதாவது நியாயமா சவுத்துல இருந்து நிறைய சந்திரபாபு நாயுடு மட்டும் சைலண்டா மெயின்டைன் பண்றாரு. மற்ற ஸ்டேட் எல்லாம் என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியுது அவரால் அதை செய்ய முடியாது, செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது, அவரை சொல்லியும் தப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கைய. இப்ப இந்த தேஜஸ்வி சூர்யா ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. ஏன் தான் இந்த சவுத்துல போட்டு இப்படி சாவடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு என்னதான் எங்க கூட பிரச்சனை, எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு நீ விட்டு இருந்திருக்கலாம். என்ன பண்ணாங்க, ரேவந்த் ரெட்டியை பிடிச்சி இருக்கிறாரா? நீ இருக்கிறது கர்நாடகால, நீ என்னையாச்சும் தெலுங்கானா சைடு போயிருக்கியா, இல்ல ஆந்திரா சைடுல வாழ்ந்திருக்கியா? அவங்க அந்த தெலுங்கானாவை எதுக்கு அவங்க பிரிச்சாங்கன்றது தெரியுமா? அந்த தெலுங்கானாவை ஆந்திரால இருந்து பிரிச்சாங்கல்ல, அது பிரிகிறது இன்னைக்கு நேரத்துல கிட்டத்தட்ட 60 வருஷமா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் செத்து இருக்கிறாங்க. அந்த இடம் வந்து தனியா வரணும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இப்ப நாங்க டீலிமிட்டேஷன் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க இந்த காங்கிரஸ்காரங்க மாதிரியா? இந்த அவங்க பிரிச்சு விட்டாங்கல்ல பிரிட்டிஷ் காலத்துல, எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சு விட்டாங்கல்ல, அதை விட மோசமா இந்த ஆந்திரா தெலுங்கானாவை பிரிச்சு விட்டாங்க சார். இப்ப தெலுங்கானாவை பாக்குறப்போ உனக்கு பாகிஸ்தான் மாதிரி தெரியுதா? இல்ல தெலுங்கானால இருக்கிறவங்க தீவிரவாதிகளா? இல்ல ரேவந்த் ரெட்டி வந்து தாலிபான் கூட்டத்தோட தலைவரா? இல்ல யோசிச்சு பாரு, அவங்க பேசுறது அப்படிதான் சார் இருக்கு. அவங்க எல்லாம், அதாவது இப்ப பாகிஸ்தான நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அந்த மாதிரிதான் நீங்க தெலுங்கானாவை ட்ரீட் பண்றீங்க, அப்படித்தானே? இல்ல போயிட்டு நீ பார்த்துட்டு வந்தியா? தெலுங்கானாவில் போனா இந்த துரந்தர் படத்துல வர மாதிரி ஸ்பையா தான் போகணுமா? தெலுங்கானால வந்து வேற எதுவுமே, அங்க இருக்கிறவங்க பூரா கொலகாரங்க, அப்படித்தானே? அங்க இருக்கிறவங்க பூரா தேச விரோதிகள், அங்க இருக்கிறவங்க பூரா தீய சக்திகள், உங்க இதுல சொல்ல போனா, அப்படித்தானே? சரி ரைட், அது எப்படி வேணாலும் கடந்துட்டு போட்டோம். இப்ப அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டாப்புல தெலுங்கானாக்காரங்க அவங்க ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்த. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுமே கேட்கல. என்ன கேட்கிறாங்க? ரொம்ப சிம்பிள் தம்பி, மன்னிப்புகள் மன்னிப்புகள்டா மயிறு அப்படின்ற மாதிரிதான் பேசுறாங்க. அதான் ஆக்சுவலி அதுவே அவங்களுக்கு ரொம்ப டீசென்ட் சார். ஏரியா பக்கம் போனேன்னு வைய, வார்த்தைகள்லாம் நல்லா பயங்கரமா வந்து காதுல அப்படியே கொண்டாந்து திணிப்பாங்க. இந்த காதுல விட்டு இந்த காதுல வெளியில வரும். அதோட சேர்ந்து இந்த தேஜஸ்வி சூர்யாவை ராஜினாமா பண்ண, நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கணும் சார். உண்மைதான் சார். ஏன்னா அங்க இருக்கிறவங்க, இப்ப இந்தியாவில இருக்கிறவங்க, இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க ஒரு பேச்சுக்கு சொல்றோம்னு வச்சுங்களேன், இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல, இவங்க எல்லாம் வந்து டோட்டல் வேஸ்ட். அங்க இருக்கிறது நம்மளோட அந்த விடுதலை போராட்டத்தை கேவலப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, அசிங்கப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்ப? பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன்.
கோபம் வராது. அந்த கோபம் உனக்கு வர்றப்ப இவங்களுக்கு வராதா? எதுக்கு வர்றாங்கன்னு தெரியாதா? அவங்க எதுக்கு போறான்னாங்கன்னாலும் தெரியுமா? அந்த தனியா பிரிச்சு இந்தியாவை ஏன் இத்தனை மாநிலமா பிரிச்சு வச்சிருக்காங்கன்றது ஏதாச்சும் தெரியுமா தெரியாதா? ஒரே மொழி பேசுற மக்கள் 2 ஸ்டேட்டா பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த பிரிஞ்சிருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் அதுக்காக வந்து சாதாரணமான தமிழ்நாட்டுல இருந்து மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி மாநிலத்துக்காக இந்த மாநிலம் தனியா வரணும் அப்படின்றதுக்காக அவங்களும் நிறைய உயிர் தியாகம் எல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பண்ணாமல்லாம் கிடையாது. அங்க போயிட்டு அந்த ஹிஸ்டரி என்னன்னாவது தெரியுமா? பொத்தாம் பொதுவா போற போக்குல நம்ம மாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எப்படி சார்? மொத்தமா இவங்க அத்தனை பேருமே கிறுக்கு பயிலுங்க. இவங்க அத்தனை பேருமே நாட்டுக்கு தேவையில்லாத இந்த புடுங்கிகள், அதான் இந்த கலைகள் பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம துரத்தி விட்டணும். தெலுங்கானாவை குண்டு போட்டு தாக்கி அழிச்சிடலாமா? தெலுங்கானா தான் தேவையில்லையே. ஏன்னா தெலுங்கானா தான் மோசமான ஒரு மாநிலமாச்சு. இந்தியா வந்து சீரழிகிறதுக்கு தெலுங்கானா தான் ரொம்ப முக்கியமான காரணம். நீங்க சொல்ல வர்றது அதான ராஜா, வேற எதுவும் கிடையாதுல்ல. இப்ப அவங்க அத்தனை பேரும் ஒன்னும் ரிசைன் பண்ணல, மன்னிப்பு கேளுன்றாங்க. இவங்க அந்த டீலிமிட்டேஷனோடையே விட்டுருக்கணும். அதை கம்பேரிஷன் பண்றேன். அது எந்த அளவுக்கு பாசாக்க பற்றா பண்ணுது. நான் சொல்ற எடுத்துக்காட்டை மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க டிசிஷனை எடுக்க. இப்ப அந்த ஆளு தேஜஸ்வி சூர்யா, அதாவது உள்ள போறப்போ, பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போறப்போ இளம் எம்பி அப்படின்ற ஒரு பேரோட தேஜஸ்வி சூர்யா உள்ள போனாப்புல. இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப அவர் பேசுனதை அவர் கட்சிக்காரங்களே ஆதரிக்க முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா தெலுங்கானாலையும் பாசகவை சேர்த்த எம்பி எல்லாம் இருக்கிறாங்க, தெலுங்கானால இருக்கிறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏக்களும் தெலுங்கானாவில் பாசகவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க யாரும் இதுவரைக்கும் எதிர்த்து, அதாவது பேசுனது இந்திய ஒருமைப்பாடாக இருந்தா பரவாயில்ல, பேசுனது தெலுங்கு பிரிவினைவாதம். அதாவது இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் தெலுங்கானா தேவையில்லாத ஒரு ஆணி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டு ஆட்டி அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசவே இல்லை. இது தேஜஸ்வி சூர்யா பேசுனது தப்பு. அந்த ஆளை வந்து நம்ம விடக்கூடாது. இவன் என்னதான் எங்க கட்சிக்காரனாவே இருந்தாலும் அவன் எப்படி என் ஊரையும் என் மக்களையும் என் மக்கள் செஞ்ச தியாகத்தையும் அவங்க விட்ட உசுரையும் அவ்வளவு கேவலமா பேசுவேன். நாங்கள்லாம் என்ன அப்படியா போயிட்டோம் அப்படின்றத பேசி கேட்டிருக்கணும். நியாயமா கேட்டிருக்கணும். எந்த ஒரு இப்ப நம்ம ஊர்ல எப்படி இந்த பாசக வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த நவோதயா பள்ளியை ஆதரிப்பாங்க, அதுக்கப்புறம் வர இந்த என்ஆர்ஏசி, அந்த சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் ஆதரிப்பாங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க வாயை தோண்டி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வாயவே இது வரைக்கும் திறக்கல. என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா. இப்ப அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கிட்டு இங்க வருவாங்க. தெலுங்கானால இதுக்கப்புறம் நினைச்சாலும் பாசகனால பாய போடவே முடியாது. கோர கோரையா நுனியா ஒவ்வொரு நூலையும் பிரிச்செடுப்பாங்க. வேற என்ன பாருங்க.